ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஈவினிங் ரொட்டீனில் ஒரு ஹெல்த்தியான ஒரு பழக்கத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்காக பட்டாணி வேக வச்சு தாளித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மழை வர மாதிரி இருக்குன்ட்டு துணியெல்லாம் எடுத்து வழக்கம் போல் சேரில் போட்டுட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு ரெயின் கோட் எடுத்து வச்சாச்சு. என்னடா அது மார்னிங் ஸ்கூல் போகும்போது தானே ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுப்பாங்க, இவங்க என்ன ஈவினிங் பேக் பண்ணி தராங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து குழந்தைங்கள சரியாக கவனிக்க முடியறதில்லைங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. அதனால தான் இந்த ஐடியா. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கு தான் வந்திருக்கோம். அதாவது ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் இவரை சாப்பிட வைக்கவே முடியாது. இது ஒரு ஐடியா நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கில் வந்து உட்காந்துட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அவருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படியே சாப்பிட்டுட்டு பார்க்கில் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு, இதுதாங்க எங்கள் ஏரியா பார்க்கு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸ்கூல் முடிச்சுட்டு வர வழியிலேயே இருக்குது. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. டீ போட்டு குடிச்சிட்டு, அதாவது நம்மளும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் டீ வச்சிட்ருக்கேன். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்கவுங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டீக்கு எப்போவுமே பிஸ்கெட் இருக்கணும். அவங்க ஹோம்ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எழுதிட்டுருக்காங்க. நாம் நைட்டு டின்னர் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, கோதுமை ரவை உப்புமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். கேரட்டெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் சட்னி. அதுக்கப்புறம் என்ன தான் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு என்னவோ அதெல்லாம் பிடிக்கிறதில்ல. பசங்களுக்கு நூடுல்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க டேடி வந்தோடனே எனக்கு ஃபிஷ்ஷு வேணும்னு சொல்லி வளர்க்குறக்காக, சாப்பிட்றக்கு இல்லைங்க, வளர்க்குறக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். 4 ஃபிஷ் இருக்குது. ஓகே, இதுதாங்க என்னோடய ஈவினிங் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.